இப்போ சில பேர் வீடுகள்ல வேல் வைத்து வழிபாடு பண்றாங்க, அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்றாங்க, முறையான வழிபாடு பண்ணி முருகப்பெருமான வழிபாடு பண்றாங்க. ஆனா எல்லாராலையும் அந்த வேல் வைத்து வழிபாடு பண்ணவே முடியாதுங்க. கிட்டக்கவே நெருங்க முடியாது. ஏன்னா எத்தனையோ ஜென்மங்கள்ல நீங்க புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் அந்த வேல் பக்கத்திலே நீங்க நெருங்க முடியும், வேலுக்கு அபிஷேகம் பண்ண முடியும், உங்க வீட்லயும் வேல் வைக்க முடியும். நீங்க பல பிறவியில புண்ணியம் செஞ்சிருக்கீங்க, அதனாலதான் உங்க வீட்டுல வேல் உட்கார்ந்து இருக்கு. முருகப்பெருமான் சாதாரண தெய்வம் இல்லைங்க. யாரார்கிட்ட எங்க போய் இருக்கணும்னு அவருக்கு தெரியும். அதாவது எத்தனையோ பிறவிகளை புண்ணியம் செய்திருந்த ஆத்மா மட்டும்தான் அந்த வேல் வைத்து வழிபாடு பண்ணவே முடியும். அதனால நீங்க எல்லாம் மிகப்பெரிய புண்ணியசாலிகள். வீட்டுல வேல் வைத்து வழிபாடு பண்றவங்க எல்லாம் பெரிய பாக்கியவான்கள், பெரிய புண்ணியசாலிகள். மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் அருளால உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். எல்லாத்துக்கும் முருகப்பெருமான் துணைக்கு நிப்பார். உங்களுக்கு வேலே உங்க வீட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில பெரிய சிறப்புங்க, பெரிய வெற்றி பாதை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. உங்க வாழ்க்கை இன்னும் பிரகாசமா மாறிடும். உங்க குடும்பமே நல்லா இருக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.